ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன்ல, சத்து மாவு கஞ்சி ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு அதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் வாங்க. ஸோ என்னென்ன இருக்குது, நான் இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பு, கருப்பு கவுனி அரிசி, வேர்க்கடலை, உடச்ச கடலை, ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் வந்து மூக்கடலை, கருப்பு மூக்கடலை, பாதாம், முந்திரி, ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் நீங்கள் கேழ்வரகு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலி ஆட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். இதுவே நிறைய ஆட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது வந்து யார் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், எனக்கு வந்து வெயிட் போடல அப்படிலாம் நினைக்கிறவங்க வந்து இது யூஸ் பண்ணுங்க. இது எல்லாமே ப்ரோட்டீன் தான், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு டயட்டில் இருக்கிறவங்க கூட இதெல்லாம் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்னா இதை மட்டும் சாப்பிட்டுக்கலாம். என்னென்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து எங்கள் வீட்டில் வந்து இப்போ தான் ஒரு 2-3 மாதமாக வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். நானே என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி வீட்டில் எல்லாமே இருக்கும்ல, சில ஐட்டம்லாம் இருக்கும். இந்த உடச்சக்கடலை, வேர்க்கடலை அதெல்லாம் இருக்கும். அது கூட வந்து இந்த ஐட்டம்லாம் நான் அடிஷ்னலாக வாங்கிப்பேன். இந்த கருப்பு கவுனி அரிசி, கம்பு, ஏலக்காய் கொஞ்சம் நிறைய போடுவேன். எனக்கு ஏலக்காய் நிறைய இருந்தால் தான் பிடிக்கும். அதனால அது மட்டும் நிறைய போட்டுப்பேன். அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருவேன். இது வந்து நான் வறுத்துட்டேன். இப்போது நல்லா ஆறின பிறகு மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வரணும். எங்கள் வீட்டு ஹெல்த் மிக்ஸு ரெடி. நீங்கள் யாராவது இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களாம் எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியில் இருக்கவங்க மோஸ்ட்லி வந்து லேடிஸ்லாம் இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்படி யாராவது பண்ணுறதா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வேறு என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கூட எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.